வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இடம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்திற்கு மேற்கு திசையில் அமைந்திருக்கிற அளவாய் மலை. அந்த அளவாய் மலையின் மேற்கு புற அடிவாரத்தில் அடர்ந்த காட்டின் நடுவே சுரங்க வழியில் சித்தர்கள் தவம் செய்த ஒரு குகை. ராசிபுரத்திலிருந்து நம்ம பார்க்கறதாங்க அளவாய் மலை. நாமக்கல் சேலம் பைபாஸில் வலது பக்கம் திரும்பி 1 கிலோமீட்டர் சர்வீஸ் ரோட்டில் போயிட்டு இடது பக்கம் திரும்பணுங்க. அப்படியே மலையை ஒட்டி ஒரு ரோடு போவோம், தார்ச்சாலை. அழகான தார்ச்சாலைங்க. மலையை ஒட்டி தார்ச்சாலை. மிகச்சரியாக 10வது கிலோமீட்டரில் ஒரு போர்டு வரும் வலது பக்கம், சுரங்க வழி சித்தராலயம்னு. அங்கேருந்து இடது பக்கம் ஒரு மண் சாலை பிரியும். அதில் நீங்கள் மலையை ஒட்டி போகணும். மலையை ஒட்டி போயிட்டு வாகனத்தை பார்க் பண்ணிட்டு நம்ம நடக்க ஆரம்பிக்கணும். வந்தாச்சுங்க. ராசிபுரத்துலேருந்து மிகச்சரியாக 10 கிலோமீட்டர் அளவாய் மலையை வலதுபுறமாக ஒரு சுற்றி வந்திருக்கும். இங்கே ஒரு போர்டு போட்டிருக்குங்க, சுரங்க வழி சித்தராலயம்னு. இந்த போர்டில் இருந்து இடது பக்கம் மண் சாலை புரியும். அந்த மண் சாலையில் ஒரு 1 கிலோமீட்டர் மலையாடி வரும் நோக்கி போகணும். அளவாய் மலை அடிவாரம் வந்தாச்சுங்க. நம்ம வந்த வாகனங்கள்லாம் இங்கே நிறுத்திட்டு, இங்கே இடத்துக்காரங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம அனுமதி வாங்கி வண்டி நிறுத்திட்டு நம்ம நடக்க ஆரம்பிக்கிறோம். செம்ம இடங்க, அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அதுவும் இந்த மஞ்சள் வெயிலில் அப்படி இருக்குங்க பார்க்குறதுக்கு. முழுமையான அளவாய் மலையை பார்க்குறோம். பா
இங்கே ஒரு பெரிய கிணறு ஒன்று இருக்குங்க. இந்த கிணறு இங்கே நிற்கிற அந்த தென்னை மரங்கள் தான் அடையாளம். வழின்னு பார்த்தா வழின்னு கிடையாது, இதுதான் இந்த கிணறு, இந்த தென்னை மரங்கள். இது இடையில நம்ம நடக்க ஆரம்பிக்கணும். மல்லாடி வரும் பாருங்க, செம்மையாக இருக்குது. நடக்க ஆரம்பிக்கலாம். அவ்வளோ அமைதி, நிசப்தமாக இருக்குது. இந்த அடர்ந்த காட்டின் மௌனம், பா, இந்த காற்று, இந்த பறவைகளின் சத்தங்கள் தான் நமக்கு துணையாக இருக்குது. இனிமையாக இருந்தாலும் ஆனால் ஏதோ ஒன்று நெருடுதுங்க. தயவுசெய்து தனியாக வராதிங்க. நான் வந்துட்டேன், தயவுசெய்து தனியாக வராதிங்க. வந்தீங்கன்னா ஒரு 4 பேர் 5 பேர் ஒரு கும்பலாக வாங்க. தயவுசெய்து தனியாக வராதிங்க.
வாழ்வியல் ரகசியங்களை சூட்சும வடிவில் சொல்வதாக நம்பப்படும் சித்தர்களான கோரக்கர், கொங்கணர், போகர் போன்ற சித்தர்கள் வாழ்ந்ததாக சொல்லப்படும் இந்த அளவாய் மலையில் இந்த சுரங்க வழி சித்தராலயத்தில் இருக்கிற ஒரே அறை இது ஒன்று தாங்க. ஆனால் இதை பூட்டி வச்சுருக்காங்க. நான் கீழே அது விசாரிச்சேன் என்னன்னு. இது அமாவாசை தினங்கள், இந்த பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி நாட்களில் சிறப்பான வழிபாடு இருக்குங்களாம். நமக்கு வாய்ப்பு கிடைச்சா இன்னொரு முறை வருவோம் இந்த ஆலயத்துக்கு. இந்த மரங்களுக்கு பின்னாடி தெரியுது பாருங்கள், அதுதான் அளவாய் மலையின் உச்சி. அந்த பக்கம் இருக்கிறது சித்தர் ஆலயம். அதுக்கு ஒரு நான் வீடியோ போட்டிருக்கேன். அது அருமையான இடங்க. அந்த பக்கம் ராசிபுரத்துலேருந்து வர பக்கம் அருமையான இடம் சித்தர் ஆலயம். இது செம்ம இடங்க. இது மனசுக்கு அப்படி இருந்தது. மனம் குளிர பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு உள்ளுணர்வு, போதும் கிளம்புங்க. ஏன்னா மணி சாயந்தரம் 6 ஆகிடுச்சிங்க. அப்படியே இந்த மஞ்சள் வெள்ளம் மறைஞ்சு அந்த மாதிரி நேரம் ஆகிடுது. கிளம்புங்கன்ற மாதிரி யாரோ ஒரு கையை பிடிச்சி எடுத்துன்னு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. சரி, தான் வந்து நின்று மனம் குளிர இன்னொரு முறை இந்த சுரங்க வழி சித்தராலயத்தை ஒரு முறை பார்த்துட்டு நம்ம கிளம்பலாம்.